ஆனால் பாருங்க, இத்தனை நாளாக ஃபீல்டுக்குள்ளே இருந்து இப்படி ஒரு ஜாப் ரோல் இருக்கிறது வந்து எனக்குமே தெரியாமல் இப்போ தான் புதுசாகவே தெரிஞ்சிச்சு. நீ என்ன சொல்ற? அது என்ன அப்படின்னா, ஸ்டாட்டிக் இன்ஜினியர். எஸ், அதுவும் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில். எனக்கே சொல்லும்போது கொஞ்சம் வெக்கமாகவும் கேவலமாகவும் இருக்கத்தான் செய்யுதுங்கய்யா. கிட்டத்தட்ட 10 + ஒரு 7 17 வருஷம் கிட்டத்தட்ட ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்திருக்கிறேன். எனக்குமே இந்த ஸ்டாட்டிக் இன்ஜினியர் அப்படிங்கிற ரோல் வந்து இன்னைக்கு புதுசாக தெரியுது. ஏன்னா இத்தனை வருஷமா இது தெரியாமல் என்னடா ஃபீல்டுக்குள்ள இருந்த அப்படின்னு நினைய நாளே செருப்பை சாலி அடிச்சு அடுத்த மாதிரி அடிச்சுக்க வேண்டியதான். சரி, எனிஹோ, இந்த ஸ்டாட்டிக் இன்ஜினியர்னா என்ன? இது வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கிற உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஆக்சுவலாக நீங்கள் இப்போ வந்து ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்கள் சேலரியை டபுள் மாற்றுறது இந்த ரோல் வந்து மாற்றும். அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சேனல் எப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் மெக்கானிக் இன்ஜினியர் சம்மந்தமாக நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்இசிலிருந்து. அதான் இங்கே சொன்ன மாதிரி இதுவே எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்குதா, இதுவே இப்போ தான் கண்டுபிடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஓகே. யாருக்காவது இதுக்கு முன்னாடி இந்த ரோலை பற்றி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஐ அக்செப்ட். ஏன்னா எனக்கு இப்போ தான் அது புதுசாக தான் இருக்குது ஸ்டாட்டிக் இன்ஜினியர் அப்படின்னு. ஆக்சுவலாக ஸ்டாட்டிக் இன்ஜினியர் அப்படிங்கிற ரோல் என்ன அப்படின்னா ஒரு பியூர் ஒயிட் ஸ்காலர் ஜாப் தான். ஆமாங்கய்யா, மெக்கானிக் இன்ஜினியருக்கு நான் டிசைனில் மட்டும்தான் ஒயிட் ஸ்காலர் ஜாப் இருக்கும்னு நினச்சேன். பட் இந்த மாதிரி ஸ்டாட்டிக் இன்ஜினியர்னு ஒரு ரோல் வச்சுக்கிறாங்க. இது ஒரு ஒயிட் ஸ்காலர் ஜாப் அப்படிங்கிறது வந்து எனக்கு பின்னாடி தான் இப்போ சமீபத்தில் தெரிய வந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ், இந்த ஆயில் ரிஃபைனரிஸ், இல்லை பவர் பிளான்ட் இங்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. குறிப்பாக ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட்ஸ்னால் பாய்லர், ப்ரெஷர் வெசல், ஹீட் எக்ஸ்சேஞ்சர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெருசாக இருக்கும், அது பாட்டுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ பாய்லருங்கிறது தண்ணியை காய வைக்கிறதுக்காக, அதாவது ஹீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ப்ரெஷர் வெசல்ங்கிறது ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம், ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஒரு ஃப்ளூயிட்லேருந்து இன்னொரு ஃப்ளூயிடுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கும். எத்தனை வருஷமா? 10 வருஷம் 15 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கும். ஜென்ரலாக இதை எப்படி ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணி உள்ளே வைப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி நிறைய பேருக்கு. ஒரு பாய்லர் இருக்குது அப்படின்னா அந்த பாய்லரை ஃபுல்லாக டிசைன் பண்ணி அனலைஸ் பண்ணுவோம். ஆன்சிஸில் கொடுத்து இது எவ்வளோ ப்ரெஷர் தாங்குமா தாங்காதா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி இந்த டிசைன் ஓகே பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே, அதை வந்து நம்மளுக்கு டிசைன் டேட்டாவாக ஃபைனலாக கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேப்ரிகேஷன் பண்ணி எரெக்ஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 15-14 வருஷமாக அது ரன் ஆயிருக்கு, இல்லை 25 வருஷம் ரன் ஆயிருக்கும். இப்போ அந்த பாய்லரு இன்னும் எத்தனை நாளைக்கு வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆல்ரெடி லைஃப் சைக்கிள்லாம் நாங்கள் தான் கால்குலேட் பண்ணியிருப்போமே, இது வந்து 20 வருஷத்துக்கு தான் வரும் அப்படின்னு. ஆனால் 20 வருஷம் தாண்டியும் வரும். அது எப்படி வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஸ்டாட்டிக் இன்ஜினியரோட வேலை. இது வருமா வராதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ஸ்டாட்டிக் இன்ஜினியரோட வேலை. ஓகே, ஸோ இந்த வேலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு பாய்லர் இருந்துச்சு இல்லையா, அந்த பாய்லர் இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இப்போ அந்த ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற மாதிரியான ஒரு பாய்லரையே நம்ம மாடல் பண்ணணும். எஸ், எக்ஸாக்ட்லி. ஒர்க்கிங் கண்டிஷன்னா அதில் டஸ்ட்டு, ரஸ்ட்டு, டென்ட்டு எல்லாம் இருக்கும். ஸோ எவ்வளோ ரஸ்ட்டாக இருக்குது, எங்கே டென்ட்டு விழுந்துருக்குது, எங்கே டேமேஜாக இருக்குது, எங்கே ஏதாச்சும் ரிப்பேர் ஒர்க் பண்ணியிருக்கோம், இப்படிங்கிற எல்லா டேட்டாவுமே வச்சு நீங்கள் அந்த பாய்லரையும் மாடல் பண்ணணும். அப்போ இதை மாடல் பண்ணுறது எப்படி? சாஃப்ட்வேர்லாம் ஒரு வட்டம் கொடுத்தா வட்டம் வரும், கட்டம் கொடுத்தா கட்டம் வரும், எக்ஸ்க்ளூட் பண்ணி அந்த ஷீட் பண்ணலாம் சொல்லுவீங்களா, அதெல்லாம் போட்டு ரவுண்டாக போட்டோம்னா அது பாய்லர் கிடச்சிடும். பட் நீங்கள் சொன்ன இந்த ரஸ்ட் எப்படி இதில் ஆட் பண்ணுவீங்க? இதெல்லாம் டென்ட் இருக்கிறது எப்படி? நமக்கு டென்ட் கூட டிசைனில் கொடுத்தாலும் வச்சுக்கோங்க, பட் ரஸ்ட் எப்படி ஆட் பண்ணுவீங்க? ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனால் எதுவும் வரமாட்டேன். ஓகேவா? ஆனால் இதையெல்லாம் ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான் பிவி எலைட். எஸ், பிவி எலைட் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விஷயங்களையெல்லாம் வச்சு இப்போ இருக்கிற ஒர்க்கிங் கண்டிஷனில் என்னவா இருக்கோ அதை வந்து டேட்டாவாக கொடுத்து நீங்கள் ஒரு மாடல் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இந்த மாடலை அதில் மட்டும் கிடையாது. ஆக்சுவலாக எக்ஸாக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரஸ்ட் இவ்வளோ அள்ளி போடு அப்படிலாம் போட முடியாது. அதுலேயும் சம் சேஞ்சஸ் பண்ணி டேட்டாஸ் கொடுத்து அதுக்கப்புறமா அந்த ஆன்சிஸ் அனலைஸ் சாஃப்ட்வேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஆன்சிஸில் கொண்டு வந்து இப்போ இருக்கிற கண்டிஷனில் இருந்து இப்போ இவ்வளோ பாரில் இது ஒர்க் ஆச்சு அப்படின்னா இன்னும் எத்தனை நாளைக்கு இது வரும் அப்படிங்கிற அந்த லைஃப் சைக்கிளை கண்டுபிடிக்கணும். எஸ், அப்போ அதை இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸுக்கு இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற லைஃப் சைக்கிளை கண்டுபிடிச்சிட்டு அதோட டேட்டாவை நம்ம கொடுக்கணும். சார் இன்னும் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 20 பார் ப்ரெஷரில் வச்சு ஒர்க் பண்ணுறீங்க, இவ்வளோ ஒர்க் பண்ணிங்கன்னா 6 மாதத்தில் இது கண்டிப்பாக உடஞ்சிரும். அதனால் நீங்கள் வந்து ஒரு 10 பாரில் வச்சிங்க அப்படின்னா இன்னும் வந்து 2-3 வருஷத்துக்கு இதை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னா இன்னொரு 3 வருஷத்துக்கு அவனுக்கு பிரச்சனை இல்லை. அதனால் இது ரெக்கமெண்டேஷனாக வாங்கி ஒரு 5 பாரில் வச்சு அவன் ஓட்டுவான்.
ஓகேவா? ஸோ இதை பண்ணி கொடுக்குற ஒரு இன்ஜினியர் தான் ஸ்டாட்டிக் இன்ஜினியர், இந்த ரெக்கமெண்டேஷனை கொடுக்கறது. பட் இதையெல்லாம் அப்ரூவ் பண்ணி ஓகே இது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு அப்ரூவ் பண்ணி ஃபைனல் பண்ணுறது வந்து ஆர்பிஐன்னு சொல்லிட்டு தனியாக வரும், ரிஸ்க் பேஸ்ட் இன்ஸ்பெக்ஷனில் வந்து வரும், ஏபி இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க அதில். பட் இது இந்த ஸ்டாட்டிக் இன்ஜினியர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஜென்ரலாக இன்னைக்கு வந்து கொஸ்ட் குளோபல் அப்படிங்கிற கம்பெனி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆயில் அண்ட் கேஸ் ரொம்ப ஃபேமிலியரான ஒரு கம்பெனி. இந்த கொஸ்ட் குளோபலில் கொஸ்ட் குளோபல்னு இல்லைங்கய்யா, நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நெட்டில் எடுத்து போட்டு என்னன்னா ஸ்டாட்டிக் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோலில் சர்ச் பண்ணுங்க. எவ்வளோ ஜாப் ஓப்பனிங் வருதுன்னு வருங்க. கம்பல்சரி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. ஏன்னா ஃபேப்ரிகேஷன் ஃபீல்டில் பாய்லரை பற்றியோ இல்லை ப்ரொசஸரை பற்றியோ உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் இந்த வேலையை பண்ண முடியாது. ஓகேவா? ஆக ஆல்ரெடி இந்த ஃபீல்டுக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா மட்டும்தான், அதாவது ஃபேப்ரிகேஷன் ஃபீல்டுக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த ஸ்டாட்டிக் இன்ஜினியராக மாற முடியும். அவங்களுக்கு இந்த பிவிஎல்ஐட்டையும் இந்த ஆன்சஸும் கற்றுக்கிட்டாங்கன்னாவே அவங்க ஈஸியாக வந்து ஒரு ஸ்டாட்டிக் இன்ஜினியராக மாறிடலாம். ஸோ இதுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எவ்வளோ தலை இருக்குன்னு பாருங்கள். ஸோ மினிமம் ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாவே ஒரு 60,000 70,000 சம்பளம் கொஸ்ட் குளோபல்லையே கிடைக்குது. எஸ், கொஸ்ட் குளோபல் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஐடி பேஸ்டு கம்பெனி மாதிரி இருக்கும். நீங்கள் கேட்குற மாதிரி பியூர் ஒயிட் காலர் ஜாப் தான். காலையில் போனால் சாயங்காலம் வந்தெல்லாம் சாட்டர்டே சண்டே கூட லீவ் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு தான் இது. ஓகே, ஸோ உங்கள் சேலரியை டபுளாக மாற்றணும்னா இந்த ஃபீல்டுக்குள்ள நீங்கள் ஸ்டோர் ஆகலாம். பட் இட்ஸ் பியூர் ஒயிட் காலர் ஜாப். பிஃபோர் தட் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் மினிமம் 2 or 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது வந்து சாத்தியமான ஒன்று. ஓகே, இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் என்னன்னா, சார் நான் பிவிஎல்ஐடி ஆல்ரெடி படிச்சிருக்கேன், நான் இப்போ இந்த வேலைக்கு போகலாமா அப்படின்னா, இல்லைங்க, கண்டிப்பாக நீங்கள் பிவிஎல்ஐடி படிச்சிருந்தாலும் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபேப்ரிகேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். அந்த கிவன் டேட்டா வச்சு நீங்கள் ஒர்க் அவுட்டே பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த ஸ்டாட்டிக் இன்ஜினியர் ரோலு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நான் அந்த வீடியோ போடுறேன். இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஜினியர்ஸ் தேவைப்படுவாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி வார் நடந்திருக்கு. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேமேஜஸ் நடந்திருக்கு. இப்போ நம்ம எல்பிஜி பண்ணுற கேஸ் பிளான்ட் கூட, நம்மளுக்கு வர கேஸ் சப்ளை கூட வந்து பார்த்தீங்கன்னா நின்றுருக்கும். இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து நிறைய கிட்டத்தட்ட 17% வந்து 17% வந்து டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேமேஜ்லாம் ரெக்கவர் பண்ணி ஓட்டலாமா இல்லை ரீப்ளேஸ் பண்ணி ஓட்டலாமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாட்டிக் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் தேவைப்படுவாங்க, கியூஸ் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ எப்போவுமே ஒரு கிரிசைஸ் வருது அப்படின்னா, ஒரு பஞ்சாயத்து வருதுன்னா, பிரச்சனை வருதுன்னா, அந்த பிரச்சனையிலிருந்து ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும். ஸோ இந்த கிரிசைஸை ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும். ஏன்னா கொரோனாவை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணாங்காட்டி தான் நாங்கள் இந்த லெவலில் ஈஸியாக வந்திருக்கோம். ஏன்னா கொரோனா டைமில் எனக்கு அந்த ஆன்லைன் இந்த மாதிரி வீடியோ போடுறதுலாம் அந்தளவுக்கு போடல. கொரோனா டைம் வந்தப்போ தான் இந்த வேறு வீடியோ போடுறது, ஆன்லைனில் கோர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்து திருப்பியும் அப்போ இருந்து தான் ஸ்டார்ட் ஆகி போனது. அதுக்கான இனிஷியேட்டிவ் எனக்கு ஒரு பிரச்சனை நடந்தப்போ தான் வந்துச்சு. ஓகேவா? அதேமாதிரி இந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். இதை பற்றி நிறைய தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். அல்லது நம்ம எம்இசியில் நடத்தக்கூடிய கோர்சஸ், அதாவது டிசைன் கோர்ஸோ இல்லை ஆயில் அண்ட் கேஸ் QC கோர்ஸோ நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருப்போம். ஜஸ்ட் லிங்கை ஃபில் பண்ணுங்கள், நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி ஃபுல் டீட்டெயிலும் சொல்கிறோம். வேறு டவுட்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.